ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளோட லேப்டாப் அல்லது பிசியில் ஃபீனிக்ஸ் ஓஎஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், கூடவே விண்டோஸே நம்ம எப்படி நம்ம சேர்ந்தே யூஸ் பண்ணலாம். ஒரே லேப்டாப்பில் 2 ஓஎஸ், ஃபீனிக்ஸ் அப்புறம் விண்டோஸ், இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூடவே இன்ஸ்டாலேஷன் அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டாலேஷனையும் சேர்த்தே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்கு ரெடி போகலாம். இந்த ஃபீனிக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லேப்டாப் அல்லது பிசி தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் ஓஎஸ் தேவைப்படும். ஃபீனிக்ஸ் ஓஎஸோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப் லிங்கில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் தாராளமாக அதில் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டெலிகிராம் குரூப் உள்ளே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செக் பண்ணி ஆகணும். உங்களோட ஹார்ட் டிஸ்க் வந்து டைனமிக்கில் இருக்கா பேசிக்கில் இருக்காங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டைனமிக்கில் இருந்துன்னா கண்டிப்பாக ஃபீனிக்ஸ் ஓஎஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ண நினச்சிங்கன்னா உங்களோட டைனமிக்கில் இருக்க ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் பேசிக்கில் மாற்றுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் பேசிக்கில் மாற்றினீங்கன்னா உங்களோட ஹார்ட் டிஸ்க்கை டோட்டலாக நீங்கள் ஃபார்மேட் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ எப்படி நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து பேசிக்கில் இருக்கா டைனமிக்கில் இருக்காங்கிறது எப்படி நம்ம செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டெஸ்க்டாப்பில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும். அது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனலில் உள்ளது. அது நம்மளோட லேப்டாப்போட அட்டாச்மெண்ட் மாதிரி வர்றது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டுடுறேன். இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் 0 பேசிக்குங்கிறத போட்டிருக்காங்க. என்னோட ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா பேசிக்கில் தான் இருக்குது. ஸோ நான் வந்து தாராளமாக இந்த ஃபீனிக்ஸ் ஓஎஸை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீனிக்ஸ் ஓஎஸில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு ஓஎஸ் மாதிரி தான். நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் கொடுத்தாலே போதும். அது வந்து எஸ் ஆன் ஓன் பர்மிஷன் கேட்கும். எஸ் கொடுத்துவோங்க. மோஸ்ட்லி எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லுமே விண்டோஸ் 10ல் எல்லா சாஃப்ட்வேருக்குமே பர்மிஷன் கேட்கும். எஸ் ஆன் ஓங்கிற பர்மிஷன் கேட்கும். அதில் நீங்கள் எஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே உள்ளே போயிடும். ஸோ இப்போ நான் இதில் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கொடுத்தாலே போதும். உங்களுக்கு வந்து லொக்கேஷன் கேட்குங்க, இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னு. நான் வந்து லோக்கல் சியில் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். சம்டைம்ஸ் ஓஎஸ் கரெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது நம்ம ஓஎஸ் மாற்றும் போது வந்து ப்ராப்ளம் இல்லாத போகும். இதில் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் எல்லாம் கரெக்ட் ஆகாது. ஸோ நீங்கள் தாராளமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 32 GB கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து இருக்கணும், ஸ்டோரேஜ் இருக்கணும். ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா 16 GB இருக்கும். ஸோ ஒரு சில 32 GB. ஸோ நீங்கள் ரெக்கமெண்டட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 16 தான் ரெக்கமெண்டடு. அதில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க இட் இஸ் ரெக்கமெண்டட் டு யூஸ் ஏ லார்ஜ் ஸ்பேஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் இப்போ வந்து 32 GB கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி உங்களோட லோக்கல் சி வந்து எவ்வளோ ஜிபிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் இப்போ திஸ் பீஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட லோக்கல் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 67 GB. இப்போ இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே செப்பரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி ஓப்பன் பண்ணலாம், எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணலாங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீனிக்ஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளால் விண்டோஸ் யூஸ் பண்ண முடியாதான்னு நீங்கள் நினச்சிங்க. அது கிடையவே கிடையாது. கண்டிப்பாக வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா டியூவல் ஓஎஸாக யூஸ் பண்ணலாம். ஃபீனிக்ஸை யூஸ் பண்ணலாம், நம்மளோட விண்டோஸும் யூஸ் பண்ணலாம். எல்லோரோட நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் லேப்டாப் ஆன் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா விண்டோஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா பாஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் வரும். நீங்கள் லேப்டாப்பை ரீஸ்டார்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ங்கிறது இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ்னு இருக்கும். நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 10 நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஃபீனிக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்போஸ் இந்த ஓஎஸ் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுற மூலமாட்டு உங்களோட ஓஎஸ் விண்டோஸ் 10 ஓஎஸ் வந்து கரெக்ட் ஆகினாலோ அல்லது ஓஎஸ் பண்ணாலோ அது நம்ம எப்படி ஓஎஸ் மாற்றலாங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பார்க்கலன்னா மேலே ஐ கார்டு கொடுக்குறோம், வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் அதையும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துக்குமே அப்புறமாட்டு மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. நீங்கள் உங்கள் ஹார்ட் டிஸ்க்கு மட்டும் நீங்கள் செக் பண்ணாலே போதும். ஹார்ட் டிஸ்க் பேசிக்கில் இருக்கா டைனமிக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பேசிக்கில் இருந்ததுன்னா சூப்பராக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். டைனமிக்கில் இருந்ததுன்னா நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் ரொம்பவே ரிஸ்க்கான ஒரு விஷயம் இருக்கும். எதனாலும் பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு லேப்டாப் பார்த்தீங்கன்னா HP.
அந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா நான் வந்து இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் அதை இன்ஸ்டால் பண்ணேன். ஃபஸ்ட்டு அதில் தான் இன்ஸ்டால் பண்ணேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆச்சு. ரீஸ்டார்ட் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா ஒரு பாப்அப் வந்துச்சு. பாப்அப் மீன்ஸ் ஒரு டெக்ஸ்ட் மாதிரி வந்துச்சு, இப்படி ஒரு கிரப் ரெஸ்க்யூ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு. ஸோ ஓகேன்னு சொல்லி நெட்டில் அடித்து பார்த்தப்பறம் அப்போ அது சொன்னாங்க கூகுளில் டைனமிக்கில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வரும். டைனமிக்கை வந்து பேசிக்கில் மாற்ற மாதிரி வரும். எதனால் டைனமிக்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஓல்டு லேப்டாப்பு, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி உள்ள லேப்டாப். அதனால் அது டைனமிக்கில் இருந்து இப்போ உள்ள எல்லா லேப்டாப்பும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, ஹார்ட் டிஸ்க் எல்லாமே பேசிக்கில் தான் வரும். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் லேப்டாப் யூஸர்ஸுக்கு ஒரு குழப்பமே இல்லை, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது பேசிக்கில் தான் இருக்குது. ஸோ இது வந்து இன்ஸ்டால் ஆகிறது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வெயிட் பண்ண முடியலைன்னா நீங்கள் வேணா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. அதிலே போட்டிருக்காங்க கங்க்ராச்சுலேஷன், ஃபீனிக்ஸ் ஓஎஸ் ஹாஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு டு சி. லோக்கல் சியில் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ரீபூட் கேட்குது. நம்ம இப்போ ரீபூட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் க்ளோஸ் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ அதை மொபைலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்கிட்ட மொபைல் தான் இருக்குது. ஸோ நான் மொபைலுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நம்ம இதை முதல்ல கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரீஸ்டார்ட் நான் கொடுத்தோன்னா ரீஸ்டார்ட் ஆகிரும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட லேப்டாப் பார்த்திங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. லினோவாங்கிறது வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில லெட்டர்ஸ் காட்டும். இந்த மாதிரி காட்டுச்சுன்னா ப்ராப்ளம் நினைக்காதீங்க. அது வந்து நம்மளோட செட்டப்பை வந்து ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கு, நம்மளோட டிஸ்கை வந்து ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கு. ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிடெக்டிங் ஃபீனிக்ஸ் ஓஎஸ் அந்த மாதிரிலாம் காட்டி வந்து அது வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சு ஓப்பன் ஆக ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் தான் வர எனக்கு வந்து கீபோர்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால மோஸ்ட்லி வந்து எனக்கு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் ப்ளீஸ் வெயிட்டுங்கிறது போட்டிருக்கு, ஃபீனிக்ஸ் ஓஎஸ்ங்கிற ஷோ பண்ணுது. ஸோ நம்ம இது இன்ஸ்டால் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஃபீனிக்ஸ் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆகி முடிய போகுது. நம்மளோட விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம என்னென்ன செட்டப் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு சில செட்டப் வரும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் மாதிரியான செட்டப்ஸ் தான் வரும். ஸோ நீங்கள் அதையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னு பாருங்கள். ஃபீனிக்ஸ் ஓஎஸ்ங்கிறது வரும். லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா இது சைனீஸ்ன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இங்கிலீஷ்க்கு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மொத்தமாக 2 லாங்குவேஜ் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் பார்த்திங்கன்னா இதில் வந்து அக்செப்ட்டுங்கிறத கொடுங்க. உங்களுக்கு கிளியராக தெரியுமான்னு தெரியல. அது வந்து லைசன்ஸுக்கானது. இதில் பார்த்திங்கன்னா ஸ்கிப்புங்கிறது இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. 2 ஆப்ஷன் தான் இருந்து பேக் அல்லது ஸ்கிப். இதில் பார்த்திங்கன்னா ஸ்கிப் எனிவேன்னு இருக்கும். இது வந்து ஃப்ளாஷ் நல்லா இருக்கிறதுனால, லைட் நல்லா பவராக இருக்கிறதுனால அப்படி இருக்குது. ஸோ இதில் வந்து ஓனர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஓனர் இருக்குது. நீங்கள் அதில் வேணால் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கீபோர்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஒரு பார் வந்து அது டைப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஃபினிஷ் கொடுத்தோம் பார்த்திங்கன்னா உங்களோட விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகிரும். அதாவது நம்மளோட ஃபீனிக்ஸ் ஓஎஸ் வந்து ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் மாதிரி தான், நம்ம மொபைல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயுமே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா பேக் போடுறது, ரீசன்ட் பேஜ், ஹோம் பேஜ் இந்த மாதிரியான பட்டன்ஸ் இருக்குது. ஒய்ஃபைக்கான பட்டன் இருக்குது, சார்ஜ் எவ்வளோ இருக்குங்கிறது, அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் நம்மளோட இன்புட், நம்ம டைப் பண்ணுற இன்புட்டு என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம செட்டிங்ஸை வந்து செக் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மொபைலில் என்னெல்லாம் செட்டிங்ஸ் இருக்கும், ஒய்ஃபை, ப்ளூடூத்து, எத்தர்நெட்டு, விபிஎன், இந்த மாதிரி லொக்கேஷன், இந்த மாதிரிலாம் செட்டிங்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். என்ன செட்டிங்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு மொபைல் எப்படி நம்ம யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டோரேஜ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். நம்ம இந்த ஃபீனிக்ஸ் ஓஎஸ் எவ்வளோ எடுத்துருக்கு, நம்ம விண்டோஸ் எவ்வளோ வச்சுருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 34 நினைக்கிறேன், 34 30 ஜிபிஸ் ஏதோ காணும். அதுக்கப்புறம் மெயின் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா அதுவும் 34ன்னு நினைக்கிறேன், அது கிளியராக தெரியலை.
ஸோ பார்த்திங்கன்னா இதான் நம்மளோட லோக்கல் டிஸ்க்கு. சப்போஸ் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அது லோக்கல் டிஸ்க்கு நம்ம பிரித்தது நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதனால தான் உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணிவிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா வேறு ஏதாச்சும் நீங்கள் ஆப்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒன்றே ஒன்று பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ஒரு டெலிவிஷன் மாதிரி, அதாவது ஒரு டிவி மாதிரி இருக்கும், ஒரு ஐக்கான். அதில் வந்து சைனீஸில் போட்டிருக்கும். அதை மட்டும் எதுவுமே பண்ணாதீங்க. அது ஏதோ ஆப்ஷன் நீங்கள் அதை கிளிக் பண்ணாலும் அது வந்து சைனீஸுக்கு தான் போகுது. ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இதில் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன், ஒய்ஃபை இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒய்ஃபை இப்போதைக்கு நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா அது பாஸ்வேர்டு தெரியாது. ஸோ நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கல. ஸோ அது நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ளே ஸ்டோரை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் லெஃப்ட் சைடில் அந்த இதை ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை மூவ் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோர் இருக்குது. நம்ம மொபைலில் மாதிரி தான் ப்ளே ஸ்டோர் பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் இருக்குது. அது சேம் ப்ளே ஸ்டோர் தான். நீங்கள் சைன்இன் உங்களோட அக்கௌண்ட் நீங்கள் சைன்இன் பண்ணிங்கன்னா தாராளமாக வந்து சைன்இன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பில் இருக்கக்கூடியது. சூப்பராக இருக்குது கேம். பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் வந்து தாராளமாக விளையாடிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சம்டைம்ஸ் நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேகோடு தான் இருக்கும். ஏன்னா வந்து ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அது கண்டிப்பாக வந்து லேகோடு தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அது நம்ம இப்போ அந்த விண்டோஸ்க்கு நம்ம இப்போ எப்படி போகலாங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம வந்து ஷட் டவுன் பண்ண போகிறோம். ஷட் டவுன் அல்லது ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரீஸ்டார்ட் பண்ணதும் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் விண்டோஸ் 10 போகணுமா இல்லாது ஃபீனிக்ஸ் ஓஎஸ் போகணுமாங்கிறத ஸ்டார்டிங்கே நீங்கள் லேப்டாப் ஆன் பண்ணுற டைம், லேப்டாப்போ பிசியோ ஆன் பண்ணுற டைமே உங்களுக்கு வந்து கேட்கும். இதில் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் தான் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், அதையும் கூட பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரீஸ்டார்ட் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் மாதிரி தான். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஷட் டவுன் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸ்லீப்பு, ரீஸ்டார்ட்டு, அதுக்கப்புறம் ஷட் டவுன் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் இதில் வந்து ரீஸ்டார்ட்டு கொடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து ரீஸ்டார்ட் நான் கொடுக்க போகிறேன். ஸோ வந்து நீங்களும் வந்து கொடுத்தீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ரீஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்னெல்லாம் வருதுங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ரீஸ்டார்ட் கொடுப்போம். ஸோ இப்போ நான் வந்து ரீஸ்டார்ட் கொடுக்க போகிறேன். ரீஸ்டார்ட் கொடுத்துட்டேன். பவர் ஆஃப் ஆகுது. ஸோ இப்போ வந்து லேப்டாப் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் எல்லா லேப்பும் மாதிரி தான், பட் இந்த லேப் கொஞ்சம் ஸ்லோவாக ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ லினோவாங்கிறது வந்து ஷோ ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விண்டோஸ் ஐக்கான் வரும். திருப்பி வந்து ஒரு பாப்அப் இல்லை வந்து நம்ம விண்டோஸ் அதுக்கப்புறம் பாஸுங்கிறது வர்ற மாதிரி இதில் பார்த்திங்கன்னா விண்டோஸ் 10 வேணுமா இல்லை வந்து ஃபீனிக்ஸ் ஓஎஸில் போகணுமாங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இப்போ வந்து இது வந்து காட்டலை. சம்டைம்ஸ் நீங்கள் ஷட் டவுன் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ அது வந்து ரீஸ்டார்ட் ஆகிருக்கு. ரீஸ்டார்ட் ஆகி முடிஞ்சதும் நம்ம வந்து இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ அதையும் சேர்த்தே பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து லோடாகி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட லோக்கல் டிஸ்கை பார்க்க போகிறோம். எவ்வளோ ஜிபி பிடிச்சிருக்குங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து ஆண்ட்ராய்டு பிடிச்ச அந்த ஃபீனிக்ஸ் ஓஎஸ் பிடிச்சது வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ண முடியுமாங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ திஸ் பீஸை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லோக்கல் எவ்வளோ இருக்குங்கிறத பார்ப்போம். சைஸ் எவ்வளோ, அதாவது ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குங்கிறத பார்ப்போம். மோஸ்ட்லி கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஓகே, நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா 34 GB தான் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணதும் கீழே பார்த்திங்கன்னா அன்இன்ஸ்டாலுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், அது கீழே அன்இன்ஸ்டால் த ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜஸ் வரும். நீங்கள் என்னெல்லாம் சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே வரும். ஸோ இப்போ நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் ஓஎஸ். ஸோ ஃபீனிக்ஸ் எங்கடா இருக்க ஃபீனிக்ஸ், அப்போ பி தானே, அப்போ பி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் அன்இன்ஸ்டால் கொடுத்தாலே போதும். அன்இன்ஸ்டால் பை சேஞ்சுன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவாங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும். எஸ் ஆனோன்னு கேட்கும். எஸ் கொடுத்துவாங்க. எல்லாத்துக்குமே அந்த பர்மிஷன் கேட்கும். எஸ் கொடுத்ததும் உங்களுக்கு வந்து திரும்ப ஒரு பாப்அப் வரும். அதில் வந்து உங்களோட இது கேட்கும், ஃபீட்பேக்ஸ் கேட்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஃபீட்பேக்ஸ் வேணான்னா கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக அன்இன்ஸ்டால் நீங்கள் கொடுத்தாலே போதும். ஃபீட்பேக்ஸ் பார்த்தீங்கன்னா எதனால் நீங்கள் இதை அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்கிறத அது வந்து கேட்கும். அவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து அன்இன்ஸ்டால் கொடுக்குறோம். இப்போ வந்து ஃபீனிக்ஸ் ஓஎஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அன்இன்ஸ்டால்டுங்கிறது வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் ஓஎஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அன்இன்ஸ்டால்டுங்கிறது வந்துச்சு. ஓகே கொடுத்ததும் நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்பீஸை ஓப்பன் பண்ணுற ஸ்டோரேஜ் வந்து பேலன்ஸ் வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 68 GB வந்து பேக்கப் வந்துடுச்சு. பேக்கப் மீன்ஸ் திருப்பி வந்துடுச்சு நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஃபீனிக்ஸ் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணுறதையும் சேர்த்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் இதே மாதிரியான வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.